श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहवृतां शरण्यं हयग्रीवं प्रपद्ये दिशन्दमे देवसदार्थदीयादयादरङ्गान् कटाक्षाः श्रोत्रेष्वं सामूर्धं क्षणन्तीं जलसदेन्द्रमुलकामधेनुं विशेषवित्पार्षदेष्णाथ विदग्धगोष्ठी समराङ्गणेषु जिगीषतो मे कवितार्केन्द्र जागसिंहासनमभ्युपेयाः व्याख्यामुद्रां कारसरसजय पुस्तकं शृङ्गचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरेन्द्रैः अम्लानस्तेरं तदुदयं च विप्लावयन् मामाविर्भूया जनगमयि मामसे वागधीशः सुदे श्रीलक्ष्मी हयोधनपरब्रह्मणे नमः. குமார சம்பவம் ஆயிட்டு இருக்கு. குமார சம்பவத்துல இப்போ போன கிளாஸ்ல தஸ்மின் முகூர்த்தே புரசுந்தரி நாம் ஸ்லோகம் ஆச்சு. அந்த ஸ்லோகத்துல சிவபிரான் வந்து சேர்ந்தார், ஓஷதி பிரஸ்னத்துக்கு வந்து சேர்ந்தார். எதிர்கொண்டு அழைத்தான் ஹிமவான். அழைச்சி ஆஷிண்டு போறான், மாப்பிள்ளைய ஆஷிட்டு போறான், பெண்ண கல்யாண பிள்ளைய ஆஷின் போறார். ஆஷின் போகும்பொழுது ராஜவீதியில ஆஷின் போறார், தானே முன்னிருந்து ஆஷின் போறார். அந்த ராஜவீதி வந்து அலங்காரம் பண்ணிருக்குன்னு அலங்காரம் பண்ணிருக்கு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பூவை தூவி வரவேற்கிறான்றாள், ரெட் கார்பெட் வெல்கம்ன்றா இல்லையா. அப்ப வந்து கடுக்கால் முழுகிற அளவுக்கு வந்து புஷ்பத்தால நிரப்பி வச்சிருந்தாராம் அந்த வழியை ஹிமவான். அந்த வழியில தானே முன்னாடி வந்து எல்லாரையும் ஒதுக்கிட்டு ஆஷின் போறாராம் சிவபிரான். அப்போ போன ஸ்லோகத்துல என்ன பண்ணார்கள், எல்லாரும் வந்தாச்சு, இன்னும் சில ஸ்திரீகள் மட்டும் வரல. என்ன ஆச்சு, வந்தாளை பத்தி கேள்வி இல்லை. அதாவது இப்ப கல்யாணத்துக்கு போறோம், எங்கன்னா விசேஷத்துக்கு போறோம்னா வாங்கோ வாங்கோன்னு வா, யார் வரலையே அவ ஏன் வரல அப்படின்னு கேட்பா. வந்தவளை வாங்க வாங்கன்னு சொல்லியாச்சு, அதுக்கு மேல விசாரிக்க மாட்டா. வராதவளை பத்தி ஏன் வரலப்பா அப்படின்னு சொல்லி கேட்பா. இது நம்மளுடைய ரெகுலர், எப்பொழுதுமே அப்படிதான். ஆனா முதல்ல வந்தவாளை பத்தி விசாரிங்களே என்னவா, நீதான் வந்துட்டீங்களே அப்புறம் என்ன உங்களை பத்தி என்ன, சேஃபா வந்து சேர்ந்தாச்சு. வராதவா ஏன் வரல, என்ன ஆச்சு, அவ ஏன் வரல அப்படின்னா, அந்த மாதிரி காளிதாசனுக்கும் இவாள்லாம் ஏன் வரல, இந்த ஸ்திரீகள்லாம் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசனுக்கு ஒரு இது மனசுல அவன் எழுதுறாங்க. போன ஸ்லோகம் என்ன பார்த்தோம், தஸ்மின் முகூர்த்தே, இல்ல ஆலோக மாத்திரம் பார்த்தோமா, இல்ல ஆலோக மாத்திரம் பார்க்கல, ஆலோகம் முடிஞ்சுட்டா. சரி சரி அப்ப ரைட். அப்ப முதல்ல ஆயிடுத்து மொத்தம் 5 ஸ்லோகம். 5 ஸ்லோகத்துல பெண்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா, ஏன் வரல, அதாவது சில பெண்கள் வரல, ஏன் வரல. அப்போ முதல் பெண் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ வந்து கிளம்பி வரணும்னு சொல்லி தலையெல்லாம் வாரிட்டு இருக்கா. கலையை வாரிட்டு வச்சு என்ன எடுத்து, இன்னும் வந்து பின்னல் போடல, கூந்தலை கோதின்னு இருக்கா. நல்லா எண்ணெயை தடவி வாசன திரவியங்கள்லாம் தடவி கூந்தலை கோதின்னு இருக்கா. கொஞ்சே இருக்கும்போது சிவபிரான் வந்துட்டார். உடனே என்ன பண்ணாலாம், ஜன்னல் வழியா எட்டி பார்க்கணும். இப்போ உடனே அப்படியே அந்த கூந்தலை பிடிச்சுட்டே வந்தாலாம். கூந்தலை பிடிச்சுட்டே வந்தாலும் முடிச்சு கூட போடலையா, அவசரம் கடகட வந்து எங்க சிவபிரான். நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், நான் இன்னி மாதிரி வீடியோகிராஃபிலாம் கிடையாது, அந்த மாதிரி வந்து படங்கள்லாம் கிடையாது, போட்டோகிராஃப் கிடையாது, மீடியா கிடையாது. இப்ப அந்த க்ஷணத்துல சிவபிரானை பார்க்கல அப்படின்னா, சிவபிரான் அவரை வீட்டை கடந்து போயிட்டார் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் சிவபிரானை பார்க்கவே முடியாது அவரால். அதனால அந்த துறை, அதனால பார்க்கணும், மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி ஓடி வந்தார். இப்பெல்லாம் என்ன சொல்றோம், ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருது, இல்லை ஃபுல் அனுப்பிச்சிருங்க, நான் பார்த்து வர்றேன், வீடியோ அனுப்பிச்சிருங்க பார்த்து வரேன். இப்போ லிங்க், கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், போக்குவரத்துலாம் இப்போ என்ன ஆயிடுதுனாக்கா எல்லாம் வந்து வெப் லிங்க் அனுப்பிச்சு வைங்கோ அப்படிங்கிறாங்க.
சரியா? சோ அது வந்து அப்ப அப்படி இல்லை, நேரம் போய் பார்த்தாதான் உண்டு, இல்லைன்னா சிவபிரான பார்க்க முடியாது. இவர் வெறும் மாப்பிள்ளை இல்லை, ஜெகதீஷன். அவளை பொறுத்தவரையில் அவர் வந்து இந்த குமார சம்பவத்தை பொறுத்தவரையில் அவர் வந்து பரம்பொருள். அந்த பரம்பொருள் ஆத்துக்கு வாசல்ல வருது. அந்த தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னா இதான் வழி. இல்லைன்னா தெய்வத்தை போய் பார்க்க முடியாது, கைலாசம் போய் என்னால பார்க்க முடியாது, நான் இங்க பார்த்தாதான் உண்டு. ஆத்து வாசல்ல வர்றார், பெருமாள் எழுறார். என்ன இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல திருவள்ளூர் வீரராக பெருமாள் எழுறார், வருஷத்துக்கு ஒரு தடவை எழுறார். அந்த ஊர்ல எல்லாரும் போயிருவா, போய் பெருமாளை சேவிப்பா அந்த ஊர்ல. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாரும் வந்து பெருமாளை சேவிப்பா. ராத்திரி புறப்பாடு நடக்கும், பிரமாதம் புறப்பாடு, விடிய விடிய புறப்பாடு நடக்கும். இந்த புறப்பாடு பார்த்தீங்கன்னா ஆத்துக்கா எல்லாரும் தட்டு கொடுத்தாங்க. காரணம் என்ன? திருவள்ளூர்லேருந்து பெருமாள் ஸ்ரீபெரும்புதூர் ஏழ்றார், நம்ம வீதியில ஏழ்றார், நம்ம ஆத்து வாசல்ல ஏழ்றார், அவருக்கு தட்டு கொடுக்கும். அந்த காட்சியை வந்து விட்டுறக்கூடாது. அதனால என்ன பண்றாருனாக்கா எல்லாரும் தட்டு கொடுக்குறாங்க. அந்த காட்சியை விட்டுறக்கூடாது இல்லை, ஏன்னா இதை விட்டா அடுத்த வருஷம் தான். ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க அப்புறம் கிடையவே கிடையாது. அப்புறம் எப்போ வந்து அவர் ஆத்துக்கு ஒரே இடம் வந்தாலும் வந்து விமானத்துல போயிடுவேன், ரதத்துல போயிடுவேன். அதனால என்ன பண்றாலும் இந்த ஸ்திரீகள்லாம் பார்க்கணும்னு ஓடி வராங்க. முதல் ஸ்திரீ தலைய வாராம ஓடினார். இப்ப அடுத்த ஸ்திரீ என்ன பண்ண போறா அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்ல போறாரு. யார் என்னோட படிக்கிறது? கோசகன் கூட சுவாமியோட வாசிக்கலாமா இப்போ? பிரசாதிகாலம்பிதம் தஸ்வாதிகாலம்பிதம் தஸ்வாதிகாலம்பிதம் அக்ரபாதம் 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 ஆக்ஷிப்ய காச்சித் ஆக்ஷிப்ய காச்சித். சபதி ஒரே ஆக்ஷிப்ய காச்சித் द्रवरागमेव 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 उत्सृष्टलीला 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 गतिरागवाक्षात् 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 अलक्तकाम् अलक्तकां पदवीं ततान प्रसादिकालम्बितम् अग्रपादम् अग्रपादम् आक्षिप्य काचित् द्रवरागमेव उत्सृष्टलीला गतिरागवाक्षात् अलक्तकां पदवीं ततान இத சேர்த்து சொல்லாமா? பிரசாதிகாலம்பிதமக்ரபாதம் ஆக்ஷிப்ய காச்சித் द्रवरागमेव
द्रवरागमेव आक्षिप्य काचित् द्रवरागमेव उत्सृष्टलीला गतिरागवाक्षात् उत्सृष्टलीला गतिरागवाक्षात् उत्सृष्टलीला गतिरागवाक्षात् अलक्तकाङ्कां पदवीं ततान अलक्तकां पदवीं ततान अलक्तकां पदवीं ततान प्रसाधिकालम्बितमग्रपादम् प्रसादिकालम्बितमग्रपादम् आक्षिप्य काचिद्रवरागमेव आक्षिप्य काचित् द्रवरागमेव आक्षिप्य काचित् द्रवरागमेव उत्सृष्टलीला गतिरागवाक्षात् उत्सृष्टलीला गतिरागवाक्षात् उत्सृष्टलीला गतिरागवाक्षात् अलक्तकाङ्कां पदवीं ततान अलक्तकां पदवीं ततान अलक्तकां पदवीं ततान படிங்க சுவாமி ஃபுல்லா படிங்க प्रसादिकालम्बितमग्रपादम् आक्षिप्य काचित् द्रवरागमेव उत्सृष्टलीला गतिरागवाक्षात् अलक्तकां पदवीं ततान ரெண்டு தடவை படிச்சாச்சா प्रसादिकालम्बितमग्रपादम् आक्षिप्य काचित् द्रवरागमेव उत्सृष्टलीला गतिरागवाक्षात् अलक्तकां पदवीं ततान இதுல முதல்ல சந்தியை நோட் பண்ணிங்க பிரசாதிகா பிரசாதிகா ஆலம்பிதம் ரெண்டு பதம் இந்த இடத்துல பிரசாதிகாலம்பிதம் அப்படின்னு வரும் பிரசாதிகா ஆலம்பித அந்த கா இருக்கு இல்லையா அந்த இடத்துல ரெண்டா பிரிக்கணும் கான்னு ஒண்ணு இருக்கும் ஆன்னு ஒண்ணு பிரிக்கணும் இது வந்து இது தீர்க்க சந்தின்னு பேரு இருக்கு பிரசாதிகாலம்பித மக்ரபாதம் லம்பிதம் அக்ரபாதம் அக்ரபாதம்ன்றது இடத்துல சந்தி கிடையாது ஆக்ஷிப்ய இந்த இடத்துல சந்தி இல்ல இதுல வந்து ஆ ஷிப் லியப் ஒரு பிரத்யம் லியப்ன்றது ஒரு பிரத்யம் துவா துமுன் லியப் மூணு நாம படிச்சிருக்கோம் ஏற்கனவே இந்த லியப் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பிரயோகமாயிருக்கு ஒரு தாத்துக்கு முன்னாடி உபசர்க்கம் அதாவது ப்ரிஃபிக்ஸ் வந்ததுன்னா துவா வராது லியப் வரும் லியப் துவா ரெண்டு பிரத்யத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ஆஃப்டர் டூயிங் சம்திங் ஓகே அந்த மாதிரி அர்த்தத்துல வரும் இந்த லியப் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரயோகமாயிருக்கு ஆ ஷிப் லியப் மூணு 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 இது வந்து உபசர்க்கம் தாத்து பிரத்யம் இது மூணு சேர்ந்துருக்கு இந்த இடத்துல அதனால ஆக்ஷிப்ய அப்புறம் காச்சித் முதல் தா வரணும் இந்த மூணாவது தா காஜித் காச்சித் காச்சித் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சந்தி காச்சித் பிளஸ் திரவ த அந்த தன்றதுனால என்ன ஆகுதுன்னா முதல் அக்ஷரம் மூணாவது அக்ஷரமா மாறுது ஓகே திரவராகம் பிளஸ் ஏவ இந்த இடத்துல சந்தி கிடையாது திரவராகம் பிளஸ் ஏவ சந்தி கிடையாது வர்ண சம்யோகம் தான் இந்த இடத்துல அப்படி நோட் பண்ணிக்கணும் எல்லாரும் இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர்ல இருந்து இது பண்ணல இன்னைக்கு போன்ல இருந்து பாடம் நடத்துறேன் அதனால என்கிட்ட அதை போட்டு காமிக்கிறதுக்கு இல்ல அடுத்தது உத்ஸ்ருஷ்டலீலா கதிஹி கதிஹி ஆகவாக்ஷாத் அந்த இடத்துல கதிஹி பிளஸ் ஆகவாக்ஷாத் கதிஹி பிளஸ் ஆ கதிரா கதிஹி பிளஸ் ஆ கதிரா அப்படின்னு மாறுறது இந்த இடத்துல கதிஹி கதிஹி இஹி அப்படின்னு முடியச்சு இந்த விசர்க்கமானது அதுக்கப்புறம் வரக்கூடிய விசர்க்கமானது இந்த விசர்க்கம் இருக்கு இல்லையா இதுக்கு விசர்க்க சந்தினே பேரு இருக்கு இந்த விசர்க்க சந்தி வந்து ரொம்ப என்ன சொல்றது வெரி சென்சிட்டிவ் இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்
இந்த விசர்க்க சந்திக்கு முன்னாடி, இந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னு அது பார்த்துட்டே வரும். என்னென்ன எழுத்து இருக்குன்னா, ஆ இருந்தா ஒரு மாதிரி, ஆ இருந்தா ஒரு மாதிரி, ஈ டு அவ் இருந்தா ஒரு மாதிரி, க க ப ப இருந்தா ஒரு மாதிரி, மற்ற எழுத்தெல்லாம் இருந்தா ஒரு மாதிரி. அது மாதிரி ச ச ட ட த த ப ப இருந்தா ஒரு மாதிரி, க க ங ஜ ஜ ஞ ட ட ந த த ந ப ப ம ய ர ல வ இது இருந்தா ஒரு மாதிரி. அதாவது இது எழுத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே போகும். அதனுடைய அந்த விசர்க்கமானது சந்தியில மாறிட்டே போகும். ஆனா இந்த இடத்துல என்னவா வருதுன்னா இர்ன்னு மாறுறது. இர் ரேபம், ரேபம் வருது அந்த இடத்துல. ரகாரம்னு சொல்லக்கூடாது, ரேபம்னு சொல்லணும். ஓகேவா? அந்த இடத்துல ரேபம் வருது. சோ லீலா கதிஹி பிளஸ் ஆ கவாக்ஷாத். ஆ கதிர், கதிஹின்றது கதிர்னு மாறுறது. ஆ கவாக்ஷாத். அடுத்தது அலக்தகாங்காம் பதவியும் ததான. இந்த இடத்துல வந்து சந்தி இல்லை. சரி, இப்போ என்ன சொல்ல வர்றார் இந்த ஸ்லோகத்துல? என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்ப ரெண்டாவது பெண். இவோ ஏன் ஆண் இல்ல சுவாமி அப்படின்னா, ஆண்கள்ல அதிகம் அலங்காரம் போட்டுக்கிறது இல்லை, பெண்களுக்கு அதிக அலங்காரம் நிறைய உண்டு சொல்றது. போட்டுக்கணும்னே சொல்றது, போடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. சுமங்கலி பெண்கள், கன்னியா பெண்கள்லாம் நிறைய ட்ரெஸ் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு ஆண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு ஒன்று ரெண்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு உண்டு. சந்தனம் பூசிக்கிறது, குழற்கற்றை எடுத்து 2 பேருமா இருந்தாலும் தலையை வாரி சூடிக்கிறது. ஆனா பெண்களுக்கு அதுல நிறைய ஆபரணங்கள்லாம் சொல்லிருக்கு. தலையில ராக்குடி, அப்புறம் வந்து இது என்ன சூடாமணி, சந்திரன், சூரியன், நெத்தி சுட்டி, இத்தனை இருக்கு. ஆண்களுக்கு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இதுல வந்து சடையில வந்து பூ சுத்திக்கலாம், இல்ல நகை இருந்தா நகையை போட்டுக்கலாம், திருகாணி, இந்த திருகு சாமந்தி பூன்னு சொல்லுவா, அதெல்லாம் போட்டுக்கிறது. இவ்வளவு இருக்கு. தலைக்கு மாத்திரமே பெண்களுக்கு இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் போட்டுக்கணும்ல. இதெல்லாம் போட்டுருந்து ஒரு பக்கம், ஆனா அப்புறம் கழட்டணும்ல. அந்த மாதிரி கழட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாம போடும்போது அந்த நகையெல்லாம் போட்டுக்கும் பொழுது ஒழுங்கா போடணும். அதெல்லாம் பார்த்து பார்த்து போடணும். அது மாதிரி முக அலங்காரம், கை அலங்காரம் எல்லாமே இருக்கு. காலுக்கு அலங்காரங்கள். அது மாதிரி வந்து அலங்காரம் சொல்றது, நான் சொல்றது காஸ்மெட்டிக்ஸ். நான் வந்து இதை சொல்லலை, என்ன ஜுவல்லரிய சொல்றேன். ஜுவல்லரியும் இருக்கு, ஆபரணங்களும் இருக்கு. ஆபரணத்துக்கு முன்னாடி காஸ்மெட்டிக் உண்டு. ஏன்னா பெண்கள் குளிக்கும் போது முகத்துல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி கஸ்தூரி எல்லாம் போட்டு, கஸ்தூரி மஞ்சள் அது மாதிரி போட்டு குளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்கா. ஆண்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு வந்து அலங்காரங்கள் நிறைய சொல்லி இருக்குது. இது என்னன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹவு அவர் கஸ்டம் வாஸ். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைல் எவ்வளவு தூரத்துக்கு ஹைலி ரிச்சா இருந்திருக்குது. எப்போ இதை எழுதினப்போ காளிதாசனுடைய ஏஜ் வந்து இன்னும் வந்து டிஸ்கஷன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிசில இருந்து 4th AD வரலும் சொல்றா. அப்படின்னா 1600 வருஷத்துக்குல இருந்து 2100 வருஷத்துக்குள்ள. இப்ப 2100 வருஷத்துக்கு முன்னாடி காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரி எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா பியூட்டிஃபிகேஷன் சொல்லுவா இல்லையா. இன்னைக்கு சொல்றாள், இன்னைக்கு வந்து பெஜன்ஸ்ல வரா எல்லாருமே அவளா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறா. இப்ப அந்த காலத்துல இப்படி சொல்லிருக்குதே, அந்த காலத்துல இன்னும் வரப்போறது, இன்னும் நிறைய என்னென்ன வரப்போகுது. இப்ப அதெல்லாம் அவ்வளவு தூரம் போட்டுக்கிறாளான்றது தெரியாது. அந்த காலத்துல அவ்வளவு போட்டுருக்கா. அப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்றாளா, கிளம்பி வராளாம். எப்படி வரா? சத்தம் கேட்டுருத்து, வேட்டு சத்தம் கேட்டுருத்து, மேலதாள சத்தம் கேட்டுருத்து, ஜெயகோஷம் கேட்டுருத்து, வேதம்லாம் முழங்குறா, எல்லாமே ஸ்திரீகள்லாம் மங்கள இசை பாடுறா. எல்லாம் வந்து ஆத்துக்கிட்ட வந்துருத்து. ஏன்னா ஒன்னொன்னு என்ன சொல்றது, சின்ன சின்ன வீடு கிடையாது. இப்பெல்லாம் ரோ ஹவுஸ் மாதிரி 10 அடிக்கு 5 அடிக்கு ஒரு வீடு கிடையாது. அதெல்லாம் மாளிகைன்னு சொல்றது. என்ன சொல்றாங்க, அந்த திருமொத்தமே பிரம்மாண்டமான மாளிகைகள் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ரிச் அவள்லாம் அவ்வளோ ரிச் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஒரு வீட்டுல இன்னொரு வீட்டுக்கு கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கஷ்டம் இல்லையா? ரொம்ப கொஞ்ச நேரம் எடுக்கும். ஏன்னா மாப்பிள்ளைய வரார், அப்புறம் முள்ளமா நடந்து வரார். இப்ப ரிஷபத்துல வரல, அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து நடக்கிறார். ஓகேவா? அப்போ ஒரு மாளிகையை முடிஞ்சு மாளிகையா தாண்டி வரணும். அப்ப இந்த மாளிகையில என்ன பண்றாளாம், அவ ஓடி வந்து பாக்குறாளாம். எப்படி இருக்கா ஆளிவள், என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னாக்க, இவர்களுக்கு சேட்டினா பிரசாதிக்கான்னா வந்து பியூட்டிஷியன். சேட்டி இல்ல, வேலைக்காரி இல்ல, பியூட்டிஷியன் பிரசாதிகா. அவ என்ன பண்ணாலாம், ஆலம்பித்தா வந்து அவளுடைய காலை பிடிச்சுட்டு இருக்கா. யாருடைய காலை? அந்த பெண்ணுடைய காலை பிடிச்சு அவளுக்கு காலில் வந்து
இது பூசின்னு இருக்கா. என்ன நாமெல்லாம் இப்ப மை இது பூசுவோம் இல்லையா, சிகப்பு கலர்ல. அந்த காலத்துல செம்பருத்தி பூ ஹைபிஸ்கஸ் இருக்கு இல்லையா, ஹைபிஸ்கஸ்னுடைய இதுல இருந்து ரசத்துல இருந்து எடுத்த அந்த பூனுடைய ரசத்துல இருந்து எடுத்த அந்த சிகப்பு வர்ணத்தை வந்து தடவிட்டு இருக்காளாம் காலில். இன்னைக்கு மருதாணி தடவிக்கிறா, இந்த டான்ஸ் ஆடுறவாள்லாம் கையில காலில் எல்லாம் தடவிப்பா சிகப்பு கலர்ல. அந்த மாதிரி அப்ப வந்து ஹைபிஸ்கஸ்ல செம்பருத்தி பூனால ஆன ஒரு ரசத்தை வந்து அவ பூசிப்பாளாம். அதை வந்து பூசின்னு இருக்கா தன்னுடைய தலைவிக்கு பூசின்னு இருக்காளாம். அவ என்ன பண்ணிட்டா, இப்போ சத்தம் வந்து போச்சு, மாப்பிள்ள வந்துட்டார் இந்த மாத்து வாசல் கிட்ட வந்துட்டார், நாழி ஆயிடுத்தே அப்படின்ற ஃபீலிங். ஏற்கனவே அவளுக்கு வந்து அந்த வீட்டு சத்தத்தை கேட்டோ அவளுக்கு டெம்டேஷன் அதிகமாயிடுது. ஆனா இங்க வந்து பிரசாதனம் முடியல. பிரசாதனம்னா டெக்கரேட் பண்ணிக்கிறது, அழகு பண்ணிக்கிறது வந்து முடியல. ஆனா என்ன பண்ணாலும் உடனே டக்குன்னு எழுந்தாலாம், ஓடி போய் என்ன பண்ணாலாம், எட்டி பார்த்தாலாம், தன்னுடைய வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாலாம். எப்படி? பிரசாதம் ஆலம் பிரசாதிகா. பிரசாதிகான்னா வந்து பியூட்டிஷியன். இன்னைக்குதான் நம்ம பியூட்டிஷியன் கேட்கிறோம். அன்னைக்கே இருந்திருக்கா, 2000 வருஷம் முன்னாடியே பியூட்டிஷியன் உண்டு. ஆலம்பிதம் அக்ரபாதம். அக்ரபாதம் நுனிக்கால். நுனிக்கால்ல வந்து அடிக்கால் நுனிக்கால்ல அடிக்காலை பிடிச்சி அவ வந்து அந்த என்ன பண்றாளாம், திராகமேவ திரவராகமேவ. ராகம்னா கலர். அந்த திரவராகத்தை என்ன பண்றாளாம், பூசிட்டு இருக்காளாம். ஆக்ஷிப்ய பாதம் ஆக்ஷிப்ய, காலை பிடித்து கொண்டு. காச்சித், ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணானவள் அவளுக்கு வந்து செம்பஞ்சு ரசத்தை பூசிட்டு இருக்காளாம். திரவராகம் அப்படின்னா இந்த இது செவ்வர்ணம் சிகப்பு இதை வந்து பூசிட்டு இருக்கா. பூசிட்டு இருக்கா என்னாச்சா, அப்போ அவ உடனே டக்குன்னு எழுந்துட்டாளாம். அவள் என்ன பண்ணாளாம், எழுந்து நடந்தாளாம். அந்த இடத்துல சொல்லல, அவள் எழுந்தாள்ன்றதுலாம் சொல்லல. அவன் எழுந்து கடகடகடன்னு ஜன்னல் கிட்ட ஓடினான். எப்படி ஓடினான்னா, நொண்டின்ண்டே போனான்னா. ஏன் நொண்டின்னு போனான்னா, உத்ஸ்ருஷ்ட லீலா கதிஹி. உத்ஸ்ருஷ்டனா விடப்பட்ட, லீலா கதிஹி. லீலாகத்தினா அவ ரொம்ப அழகா நடப்பாவோ, ஆனா அந்த நடையை விட்டுட்டாளாவோ. ஏன்னா இவ நொண்டி நடக்கிறான். அவர் காளிதாசன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வார்த்தையில முடிச்சுட்டாரு. அவ எப்படி பண்ணான்றது நீங்க கெஸ் பண்ணீங்கோ, ஆனா ஒழுங்கா நடக்கலாவோ. அவளுடைய அழகான நடையை விட்டுட்டு அவள் நடக்கிறாவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். காலில் செம்பஞ்சீரகம் பூசிருக்கிறதுனால நொண்டிண்டே நடக்கிறான்னு கூட சொல்லலாம். நம்ம விந்தி நடக்கிறா, ஓகே, அப்படின்ற மாதிரி நாம அர்த்தம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அவ என்ன பண்ணாலாம், அவளுக்கே உண்டான அந்த அழகிய நடைய விட்டுட்டு அவ என்ன பண்றாளாம், நடக்கிறாளாம். நடந்து என்ன பண்ணா, ஆ கவாக்ஷாத். ஆனா உள்ளூடே அப்படின்னு அர்த்தம். த்ரூன்னு அர்த்தம். கவாக்ஷாத். கவாக்ஷம்னா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாலாம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம கதவை போட்டு இழுத்து மூடி எல்லாத்தையும் போட்டு வச்சிடறோம், காத்து கூட வராதபடி எல்லாத்தையும் இழுத்து. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஜன்னல்லாம் சின்னதா இருக்காது, பெருசா இருக்கும். 10 பேர் எட்டி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பால்கனி சைஸ்க்கு இருக்கும். 10 பேர் எட்டி பார்க்கலாம், பயம் கிடையாது. அதனால வந்து எதுவுமே இருக்காது. என்ன சொல்றதுன்னா, அந்த மூடி வைக்கிறதுக்கு உண்டான விஷயமே இருக்காது. என்ன பண்ணாலும் எட்டி பார்க்கறான், அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறான். என்ன எட்டி பார்க்கறா அப்படின்னா, பார்த்துட்டு உத்ஸ்ருஷ்ட லீலா கதிஹி. அந்த இடத்துக்கு வந்தா இல்லையா, அவ வந்து நடக்கும்பொழுது எப்படினாலாம், அவள் அழகா நடப்பாள். அந்த அழகிய நடையை விட்டுட்டாள். அவள் விட்டுட்டு அவள் என்ன பண்ணாலும் விந்தி வரா, ஓடி வரா. எப்படி வேணாலும் நீங்க மனசுல வச்சுக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. கவாக்ஷாத். அந்த கவாக்ஷம் மூலமாக, அந்த ஜன்னல் மூலமாக, ஆலக்தகாங்காம். அப்போ அந்த என்ன ஆயிடுச்சா, அவ அங்கேருந்து நடந்து வந்தா இல்ல, அவளுடைய இடத்துல இருந்து இதுக்கு வந்தா இல்ல, அந்த ஜன்னல் கிட்ட, அந்த இடம் மொத்தம் என்ன ஆயிட்டா, வழி மொத்தம் அந்த செம்பஞ்சு ரசம் அப்படியே வந்து எல்லா இடத்துலயும் தரையில ஆயிடுத்தான். அது இவ்வளவுதான். அவள் பார்த்தாளா பார்க்கலையான்றத சொல்லல, மீதியை நாம தான் கெஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து இதுதான் வந்து கவிதை. என்ன கவிதையில முக்கியம் வந்து அவள் பார்த்தாளா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. போன ஸ்லோகத்துல கூட அவள் வந்து பார்த்தாளா இல்லையாங்கிறத வந்து இவர் சொல்லல, யாரு, காளிதாசன் சொல்லல. அவள் கூந்தல முடியாத கூந்தலோட இருந்தாள் அவள், அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றார், அவள் அங்கேருந்து அவளுடைய இடத்துல இருந்து கிளம்பி வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். ஆனா அவ வந்த இடம் மொத்தம் அந்த செம்பஞ்சி ரசம் ஆயிடுச்சு. விந்தி நடந்ததுல கால்ல போட்டது காயல, ஈரமா இருந்தது. அதனால எல்லா இடத்துலயும் அந்த செம்பஞ்சி ரசம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல.
இதான் சொல்லுங்க, படிங்க, இது அர்த்தத்தோட படிங்க. ಕ್ಷಮಿಕೇನು ஒரு சந்தேகம். பதவி பதானனா என்ன? பதவி பதவி பதவின்னா இது வழின்னு அர்த்தம். பதவி பதவினா வழி, வழி மார்க்கம். அந்த மார்க்கத்துல அவள் அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜன்னல் வரல இருக்கக்கூடிய வழியானது ஒரு இம்ப்ரெஷனோட இருந்தது. அந்த வழியானது ஒரு இம்ப்ரெஷன். என்ன சொன்னா அந்த செம்பஞ்சு ரசத்தினுடைய என்ன சொல்றது, அந்த ஒரு அடையாளம் வந்து எல்லா இடத்துலயும் இருந்தது அப்படிங்கிற. விஜயசநாதன் வாசிக்கிறீங்களா? விஜயசநாதன் இருக்கீங்களா? இல்ல, அடுத்து சொல்லுங்க, வேற யாருன்னா கூப்பிடுங்க. அவர் வரட்டாங்க, நான் வெளில பக்கத்துல இருக்காரு. சரி, கேஷவ் இருக்கீங்களா? வாசிக்கிறீங்களா? அடியன் வாசிக்கிறேன். பிரசாதிகாலம்பிதமக்ரபாதம் ஆக்ஷிப்ய காச்சித்ரவராகமேவ உத்ஸ்ருஷ்டலீலாகதிரா ஆகவாக்ஷத் அலக்தகாங்கா பதவி ததான. அலக்தகாங்காம் அலக்தகாங்காம் அலக்தக அங்காம். அங்கம்னா இம்ப்ரெஷன். இந்த இடத்துல சந்தி நான் சொல்லல. அலக்தக அங்காம் பதவியும் ததான. இந்த ஸ்லோகத்திலயும் ஒரு பெண் வந்து சிவனை பார்க்க வரா. அவ எப்படி இருந்தா, அவ என்ன பண்ணியிருந்தான்றத பத்தி காளிதாசர் சொல்ற. பிரசாதிகா அவ வந்து பிரசாதிகா ஆலம்பித. அவ வந்து அந்த பியூட்டிஷியன் வந்து அவளுக்கு எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தா. ஆனா அப்பயே வந்து சிவன் வந்துட்டு வாசலுக்கு வந்துட்டே இருக்கேன். அதனால அவ வந்து அக்ரபாதத்து அந்த அவ வந்து அவளோட காலோட முன்பாதி அப்படியே எடுத்துட்டு திரவராகம் அவ அந்த காலோட முன்பாதியில காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போட்டுருந்தா. அது வந்து அது போட்டுட்டே இருந்தா அது வந்துட்டேன்னு அவர் அப்படியே எடுத்துட்டாத. உத்ஸ்ருஷ்ட லீலாகதிகி. அதனால என்ன ஆச்சுன்னா, அவ அழகான நடை வந்து அவ ஏதோ நன்னா அவ அழகான நடை மாதிரி இல்ல, அது வேற மாதிரி இருந்தது. ஆகவாக்ஷக. அதனால இப்ப என்ன பண்ணானா, அவ வந்தா அந்த ஜன்னல் வழியா பார்க்க வந்தா. அதனால அந்த மொத்த வழியும் ஆலப்தகாங்கா பதவியும் தத்தான. அந்த மொத்த வழியும் அவளோட அந்த போட்டுண்ட அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஃபுல்லா தரப்பூரா ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. கோசக்கன் வாசிச்சிருக்கலாரு. பிரசாதிகாலம்பிதமக்ரபாதம் ஆக்ஷிப்ய காச்சித் திரவராகமேவ உத்ஸ்ருஷ்டலீலாகதிராகவாக்ஷாத் அலக்தகாங்காம் பதவியும் ததான. அதாவது இந்த ஸ்லோகத்துல வந்து காளிதாசர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணு இருக்கா. அந்த பெண்ணு வந்து செம்பருத்தில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து கால்ல வந்து போட்டுக்கிறாரு. அதுக்கு அது வந்து காயறதுக்கு முன்னாடியே சிவபிரான் வந்து வீதியில நடந்து வர அப்படின்றது கேட்கறதுனால அது காயறதுக்கு முன்னாடியே அப்படியே நடந்து வரா. அதனால வந்து தரையெல்லாம் வந்து ஜன்னலுக்கும் அந்த இடத்துக்கும் இருக்கிற நடுவுல இருக்க வழியில ஃபுல்லா வந்து அந்த அவளோட கால் தடத்துல வந்து செம்பருத்தி மாதிரி இருக்கு. அவ வந்து எப்போதும் அவளுக்கே ஒரு நடை விட்டு அவ வந்து விந்தி நடக்கிற மாதிரி இருக்காங்க. அரியனுக்கு ஒரு சந்தேகம். இந்த ரெண்டு ஸ்லோகத்திலயுமே ஜன்னல் அப்படின்றதுக்கு என்ன
சப்தோடேன். கவாக்ஷம். இதுல கவாக்ஷம் இருக்கு, அதுல ஆலோக மார்க்கம்னு இருக்கு. ஆலோக மார்க்கம்னா பாக்குற இடம்னு அர்த்தம். see through, area to see through. धन्योस्मि. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तरदुर्गाणि सर्वभद्राणि पश्यन्तु, सर्वकामानमाप्नोतु, सर्वसर्वसनन्दतो. ओम शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः. धन्यवादः.